கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். நம்முடைய பாதங்களை காத்து கொள்கிறார். ஏன்னு சொன்னா, பாதங்கள் நம்ம எங்கெல்லாம் சுற்றி திரிய போகிறோம், என்னெல்லாம் காரியங்களை மாட்டிக்கொள்ள போறோம்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஞானி சொல்றாரு, இந்த பாதங்களை என்ன செய்வார், அவர் காப்பார் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய நேரங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல நான் வாசித்திருப்பீங்க. எப்படி ஒரு மிருகத்தை பிடிக்கிறாங்க அல்லது ஒரு பறவையை பிடிக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு கன்னிகை வைப்பாங்க. நீங்க கிராமத்து பக்கம்லாம் போனீங்கன்னு சொன்னா, அவங்க வயல்வெளிகள்ல சுத்தி என்ன செய்வாங்கன்னா அதுக்கான ஒரு பாதுகாப்பு வைப்பாங்க. ஏன்னு சொன்னா, மிருகங்கள்லாம் உள்ள வந்து பயிரை சேதப்படுத்தாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலையெல்லாம் போட்டு வைப்பாங்க. அந்த வலைக்குள்ள அது கால் போட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதை என்ன செய்ய முடியாது, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அவருடைய நகம் அல்லது ஏதாவது அவருடைய கால் என்ன செஞ்சா அந்த வலைக்குள்ள மாட்டிக்கும். அப்படி மாட்டும் போது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வயலுடைய ஓனர் வந்து என்ன செய்வாங்க, அதை விரட்டுவதற்கோ அதை என்ன செய்வாங்க, விரட்டி அடிப்பதற்கு அது அவங்களுக்கு அது என்ன செய்யணும், ஒரு உதவி செய்யும். அதே போல அவங்க பயிரும் என்ன செய்யப்படும், பாதுகாக்கப்படும். இப்படிதான் என்ன சொன்னாங்கன்னா வலைகள் எல்லாம் விரிப்பாங்க. சின்ன வயசுலாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வயல்வெளி அந்த வரப்புன்னு சொல்லுவாங்க, தெரியல நான் கரெக்டா சொல்றேன்னான்ட்டு, அது மேல என்ன செய்வேன்னா நாங்கெல்லாம் நடந்திருக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கணும் வேற. ஏன்னா நடுவில் வந்து வாய்க்கால் போகும், பயிருக்கு தண்ணி போகும், அது மேலே நம்ம பார்த்து நடணும். சில நேரம் என்ன செஞ்சிடும், வலிக்குது. ஏன்னா அதில் நிறைய புல் இருக்கும். அது மேலே நடக்கும்போது சில நேரம் வலிக்கு தண்ணியில் விழுந்துடும். அப்போ நம்ம கூட வரவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. இதெல்லாம் வந்து சின்ன வயசுல நமக்கு தெரியாது. அதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். தண்ணியில் விழுந்தோடனே இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் விழுந்தப்போ தான் வெக்கமாக இருக்கும். செகண்ட் டைம் அப்படி விடும்போது நமக்கு அது ரொம்ப ஃபன்னாக மாறிடும். இதே தான் வந்து இங்க நமக்கு ஞானி சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து அப்படின்னு சொல்லிங்கன்னா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய கால்கள் வழுவி போகாது. நீங்க பாரு, சாலை ஓரமாக இருக்கிறப்ப ஏன்னு சொன்னா, நம்ம நடந்து போகும்போது சாலை ஓரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா விளையாடிட்டு இருப்பாங்க. சில டைம்ல வந்து தாயன் விளையாடுவாங்க, சீட்டு விளையாடுவாங்க. அந்த விளையாடுறவங்கலாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு 10 ரூபாய் பெட் வைப்பாங்க, வச்சு ஒரு 6 பேர் விளையாடுவாங்க. அது யார் ஃபர்ஸ்ட் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன ஆயிடும், 60 rupees கையில் அவங்களுக்கு போயிடும். அப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன செய்வோம், ஜெயித்தவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, பெரிய அமௌண்ட் வைக்கலாம், ஏன்னா நம்ம தான் ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி பெரிய அமௌண்ட் வைப்பாங்க. அப்படி அப்படியே பெரிய இன்க்ரீஸ் ஆகும். கடைசியா என்ன செய்வாங்க, பெரிய அமௌண்ட் வச்சு மொத்தமாகவும் என்ன செஞ்சிடும், போயிடும். சில டைம்ல மொத்தமாகவும் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய காரியங்கள், நம்முடைய கால்கள். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான்ல, துன்மார்க்கன் எப்படி இருக்கிறாராம், சங்கீதம் 1ல சொல்றான், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழி இல்லாமலும் பரியாச கருட்கர்மிடத்தில் உட்காராமலும். இந்த மாதிரி நம்ம வந்து போகும் பொழுது பார்க்கிற காரியங்கள் நம்ம என்ன செய்யணும், அப்படியே அங்க நிக்க வைக்கும். அப்படி நம்ம நின்னுட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல அது என்ன செய்யும், சின்னதாக தான் தெரியும். அப்புறம் என்ன செய்யும், அதில் நம்ம அப்படியே முழுகிடுவோம். இது வந்து விளையாட்டை சொல்ல பாவங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்ம பாவத்தில் அதான் சொன்னா, நம்ம என்ன செய்யணுமா, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். மனுஷன் பாக்கியவான் ஏன் சொல்றாருன்னா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருந்து அவர் மேல நம்பிக்கையா இருந்தோம்னு சொன்னா நம்ம என்னாரு பாக்கியவான் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய பாதங்கள், நம்முடைய கால்கள் தவறி விழுதாதபடிக்கு அல்லது மாட்டிக்கொள்ளாதபடிக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம யாரை நம்பி இருக்கணும், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். ஏன்னு சொன்னா, அவரை நம்பினுங்களை அவர் ஒரு நாளும் கைவிட்டது இல்லை. அவர் நம்ம ஒருவேளை நம்ம பாவத்துல விழுந்துட்டோம்னு சொன்னா கூட நம்ம உடனே என்ன செஞ்சு வரோம், தூக்கி எடுத்து நிறுத்துவார். அவர் நம்ம தூக்கி எடுத்து நிறுத்தும் பொழுது என்ன செய்வோம் சொன்னா, நம்ம புது பலன் அடைந்து என்ன செய்வோம், பழைய காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு என்ன செய்வோம், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம வாழ்வோம். கர்த்தர் நமக்குள்ள நம்பிக்கையை அவர் என்ன செய்வார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நீங்க என் மேல நம்பிக்கையா இருங்க, நான் என்ன செய்வேன், உங்களை பாதுகாப்பேன். எப்படி பாதுகாக்கிறார், அவரு சிக்கி கொள்ளாதபடிக்கு.
நம்ம சிக்கி கொள்ளாதபடிக்கு பாதுகாக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு அடிமையா இருந்து அங்க போய் வேலைக்கு செய்யற ஒரு மனுஷன் அவருடைய கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு பாதுகாத்தார். ஏன்னு சொன்னா யோசேப்பின் நம்பிக்கை அவர் மாத்திரமே. உடன் பிறப்புகள் எல்லாரும் கைவிட்ட பொழுதும் கூட அவன் நம்பிக்கையா இருந்தது யார் மேலதான்? அவங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்த இஸ்ரவேலின் தேவனை அவரை முழுமையாக நம்பினார். அதனாலதான் அவருக்கு என்ன செஞ்சாங்க, எஜமானி அம்மா தவறு செய்வதற்கு அழைத்த போது கூட என்ன செஞ்சார், அவருடைய கால்களே அவர் நாடு என்ன செஞ்சாரு, சிக்கி கொள்ளாதபடிக்கு ஞானத்தை கொடுத்து என்ன செஞ்சாரு, அங்கிருந்து அவர் வெற்றி சிறக்க செய்தார். அதே தேவன் இன்று உயிரோடு இருக்கிறார். அவரும் நமக்கு நம்ம எந்த இதுல சிக்கி கொள்ளாதபடி இருக்கிறதுக்கு அவருடைய வாக்குத்தத்தமான வசனங்கள் இருக்குது. நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னா அநேக அறிவுரைகள் இருக்கிறது. அதெல்லாம் நீங்க வாசிப்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார். நம்ம என்ன செய்வோம், நம்ம கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு அவர் என்ன செய்வாராம், காப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க பயப்படாதீங்க. இந்த உலகத்துல எது நடந்தாலும் என்ன செய்யறாது, எது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பக்கம்லாம் இப்போ நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கையா வச்சு நம்முடைய காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொன்னா எதுலையும் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு தேவன் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா இந்த நாள் நமக்கு ஆண்டவர் கண்டிப்பா என்ன செய்வாரு, நம்முடைய கால்களை பாவத்திற்கு விலக்கி நீதியின் பாதையில் நம்ம நடப்பதற்கு, அவருடைய பாதையில் நடப்பதற்கு அவர் கரம் பிடித்து நடத்த ஆயத்தமா இருக்கிறார். அவர் ஆயத்தமா இருக்கிறது போல நாம ஆண்டவரே நாங்களும் நீர் என்னுடைய கையை பிடித்து நடங்க அப்படின்னு சொல்லி உங்க கையை அவரோடு இணைப்பீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக தேவன் மாற்றி தருவார். வெற்றியான நாளாக மாற்றி தர அவர் காத்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேசத்தில் எங்கள் பெயர்களை பதிவு செய்து இன்னொரு நாளை கூட நீர் கூட்டி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. எங்களுடைய கால்கள் எங்கேயும் சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, சாத்தானுடைய வலையில் நாங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு நீரை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா பாத்துல கெஞ்சி மாண்டாடுவோம் ராஜா. நீர் எல்லாவற்றுக்கும் வல்லவர் ஆண்டவரே, மிகவும் கிருபை நிறைந்தவர், மன்னிக்கிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட நீர் மன்னித்து தகப்பனே உடைய ராஜ்யத்திற்கு வருவதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா, உடைய கிருபையினால் உடைய இறக்கங்களால் எங்களை முடிசூட்ட வேண்டுமா பாத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. மனபாரத்தோடு வேதனையோடு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வியாதி நிமித்தம் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே உடைய வியாதியிலிருந்து அவளுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரே சுகம் பெறத்தக்கதாக நீங்க கிருபை செய்ய. மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய படுக்கையை நீங்கள் மாற்றி போட்டு நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் வீடுகள் போய் சேர அவளுக்கு உதவி செய்க ராஜா. அது மாத்திரம் ஆண்டவரே, திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏற்ற வரன்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து நல்ல திருமணங்களை காண நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. இந்த ராஜ்யம் வரும்போது அதி சீக்கிரமா இருக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ராஜ்யத்திலே நாங்களும் எங்களால் ஆதாயப்படுத்தப்பட்ட மக்களும் தவறி போகாதபடிக்கு அது சேர நீர் கிருபை செய்து விடுமா. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி.